இவங்க கத்துக்க சொல்றது அந்த இந்தியை வந்து மறைமுகமாக உள்ள கொண்டு வரதுக்கான வழி பாக்குறாங்க. இந்தி மொழியை வந்து கண்டிப்பா நீங்க கத்துக்கணும்னு சொல்லி பாரத பிரதமர் வந்து சொல்லல. அது அப்படி சொன்னா மக்கள்கிட்ட விஷ பிரச்சாரத்தை கிரியேட் பண்றாங்கன்னா ஆளுங்கட்சி பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். உலக மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. உலக ரீதியில போய் பிரதமர் மோடி தமிழையும் பேசுறாரு, தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்லி அவரே டிக்ளேர் பண்றாரு. திருவள்ளூர் சாசனம் வேணும்னு சொல்லி அவரே சொல்றாரு. எல்லாம் பிரதமர் பிரச்சாரம் பண்றாரு. தமிழ்நாடு அரசு ஏன் தமிழை வந்து நீ மூத்த மொழியா இருக்கனால எல்லா மாநிலத்துல கத்துக்கணும்னு ஏன் சொல்லல? இல்ல, இந்த ஒரு கருத்துல மட்டும்தான் திமுக வந்து பெரியாரோட இதுல வந்து நாங்க மாறுபடுறோம். பெரியார் என்ன, பெரியார் வந்து பெரிய கடவுளா? பெரியார் சொல்ல மாறுபடுது அவங்களுக்கு தான் கடவுள். படிப்பை வந்து சிறைப்படுத்துவதும் கொடுமைப்படுத்துவதும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வேண்டாம். படிக்கிறவங்க படிக்கட்டும், படிக்கக்கூடாதுன்னு சொல்லாங்க. அதே மாதிரி திரிக்கலான்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பாங்க. அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில மட்டும் இருந்தால் இந்த ஒரு வெற்றி கிடைக்குமா, இல்ல அதிமுகவோட இணைஞ்சாத்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்? எல்லாரும் சேர்ந்தா தான் வெற்றி கிடைக்கும். தனித்தனியா இருந்தா வெற்றி கிடைக்கும். வணக்கம், இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். சார், இப்போ தமிழக அரசியல் மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் மாதிரி ஒரு நீட்டம் நீளுது. ஏன் அப்படின்னா அந்த மும்மொழி கொள்கையை வைத்து அவங்க மும்மொழி கொள்கையை ஏற்காத காரணத்தினால மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு வர வேண்டிய கல்வி நிதியை ஒதுக்கி தரமாட்டேன்றாங்க. இதற்கு முழு காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி தான் அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை தான் தேவை, மும்மொழி கொள்கை அவசியம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் வருது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். நான் ஏற்கனவே பல மீடியாவில் சொல்லிட்டேன். ஏன் ஆதரிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு மொழி தெரியாம வட மாவட்டத்துக்கு போவதில்லை, வட மாநிலத்துக்கே போக முடியாது. தவிச்சுக்கிட்டு இந்தி ஒழிகைங்கிறத மட்டும்தான் இவங்க பேசுறாங்க. தமிழ்நாடு அரசு பொறுத்த மட்டும் இந்தி தான் திரிக்கிறாங்க பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஆனா பிரதமர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறார், மும்மொழி கொள்கை மாநிலத்துக்கு எந்த மாநிலத்துடைய மொழியும் கற்றுக்கொள்ளலாம், இந்தின்னு சொல்லவே இல்லை. நல்லா இந்தியா இருக்கலாம், வட மாநிலத்தில் உள்ள இந்த மொழியா இருக்கலாம், அந்த மொழியை கத்துக்காங்கன்னு தான் சொல்றாங்க, திரிக்கிறார். ஆனா இங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புறாங்க. இந்த மாதிரி மும்மொழி கொள்கைகள் வந்து திரிக்கிறாங்க. திரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பிள்ளைய நம்ம படிக்க வைக்க போறோம், இது படின்னு சொல்ல போறோம், படிக்க இல்ல. வட மாநிலங்கள்ல வந்து ஹிந்தி தான் அதிகமான ஒரு மொழியா இருக்கு, பேசப்படும் மொழியா இருக்கு, எல்லாமே இருக்கு. வட மாநிலத்தை பொறுத்து அதிகமான மொழி பேசுறதுனால இவங்க கத்துக்க சொல்றது அந்த இந்தியை வந்து மறைமுகமாக உள்ள கொண்டு வரதுக்கான வழி பாக்குறாங்க. நஷ்டம் நமக்கு தானே. இந்தி மொழியை வந்து கண்டிப்பா நீங்க கத்துக்கணும்னு சொல்லி பாரத பிரதமர் வந்து சொல்லல. அது அப்படி சொன்னா மக்கள்கிட்ட விஷ பிரச்சாரத்தை கிரியேட் பண்றாங்கன்னு தான் ஆளுங்கட்சி பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தமிழ் மொழியை மற்ற மாநிலத்துல கொண்டு வரதுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு ஏன் முறைப்படை செயல்பட மாட்டேங்குது? உலக மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. உலக ரீதியில போய் பிரதமர் மோடி தமிழையும் பேசுறாரு, தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்லி அவரே டிக்ளேர் பண்றாரு. திருவள்ளூர் சாசனம் வேணும்னு சொல்லி அவரே சொல்றாரு. எல்லாம் பிரதமர் பிரச்சாரம் பண்றாரு. தமிழ்நாடு அரசு ஏன் தமிழை வந்து நீ மூத்த மொழியா இருக்கனால எல்லா மாநிலத்துல கத்துக்கணும்னு ஏன் சொல்லல? இதுவரைக்கும் ஏன் கேட்கல? அப்போ தமிழை நம்ம மட்டும் படிக்கணும், மற்ற மாநிலத்துல படிக்க கூடாது, மற்ற மாநில மொழிகள் நம்ம படிக்க கூடாது. என்ன இது கான்செப்ட்னு முதலமைச்சர் தான் சொல்லணும். இன்னைக்கு வெளிநாடை பொறுத்த மட்டும் சிங்கப்பூர், மலேசியா, பர்மா இங்கெல்லாம் வந்து தமிழ் மொழி வச்சிருக்காங்க. அவங்க ரூபா நோட்லயே அடிச்சிருக்காங்க. பர்மா எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காங்க, புரேல கூட அடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், தமிழ் மொழி வெளிமா நாட்டிலாம் இருக்கும் பொழுது இந்தியாவுல அனைத்து மாநிலத்திலும் தமிழ் மொழியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஏன் முன்னிறுத்து பிரதமரோட அனுசரிச்சு போய் இதையும் கத்துக்கிட சொல்லுங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான்ல வந்து ஒரு காலத்துல ராஜஸ்தானின்ற ஒரு மொழி இருந்தது. பேச்சு வழக்குல இந்தி உள்ள புகுந்த ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி மொழியே இல்லை, பீகார்ல பீகாரி மொழி பேசக்கூடிய மொழி இல்லை, அங்க எல்லாமே ஹிந்தி தான் ஆயிடுச்சு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தமிழகத்திலையும் தமிழை அழிச்சிட்டு இந்தியை கொண்டு வரதுக்கு அழிச்சிட்டு சொல்ல, தாய்மொழி அழிக்க யாராலும் முடியாங்க. நம்ம டங்க் வந்து தாய்மொழி தமிழ், அதை யாராலையும் அழிக்க முடியாது. உலக மொழி தான் மூத்த மொழி தான் இல்லைன்னு சொல்லு.
நான் கேட்கறது மற்ற மாநிலத்துல தமிழ் மொழியை எல்லா பிரதமரும் எல்லா எல்லா மாநில முதலமைச்சரோட நீங்க லிங்க்ல தானே இருக்கீங்க. நம்ம முதலமைச்சர் INDA கூட்டணியில் தான் இருக்கீங்க. அந்த முதலமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு தமிழ் மொழியை நீங்க முக்கியமா கொண்டு வாங்கன்னு சொல்லி என்னைக்காவது சட்டமன்றத்திலேயோ இல்ல பாராளுமன்றத்திலேயோ இருக்கிற எம்பிகளோ போய் பேசியிருக்காங்களா? தமிழை நீங்க ஹைலைட் பண்ணி மற்ற மாநிலத்துல படிக்க சொல்வதை விட்டுவிட்டு மற்ற மொழியை நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்லல என்ன நியாயம் தான் என்னுடைய கேள்வி. படிக்கட்டும், படிக்கிறவங்கள படிக்க கூடாதுன்னு சொல்லாங்க. திணிக்கிறான்னு சொல்ல எப்படி வாயை வச்சு ஊட்டுறாங்களா? திணினா எப்படி திணிக்கிறாங்க? கண்டிப்பா படிக்கிற எங்கேயாவது ஆர்டர் இருக்கா சொல்லுங்க. இதை இந்த தேர்தல் டைம்ல விஷ பிரச்சாரத்தை கிரியேட் பண்றாங்க. மும்மொழி கொள்கை அதனாலதான் எந்த மொழியா மீண்டும் ஒரு இந்தி போராட்டத்துக்கு தமிழகத்தை வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க இந்தி போராட்டத்தை திணிச்சாலும் கூட போராட்டம் பண்றதுக்கு மக்கள் தயார். கால சூழ்நிலை இந்த கால அப்ப உள்ள சூழ்நிலை நான் பாலசுமனா நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய மீடியால சொல்லிருக்கேன், நானே கல்ல கொண்டு எரிஞ்சிருக்கேன், நானே உடைச்சிருக்கேன், நானே அப்ப தெரியாது அறியா போறோம். இந்தினா ஒரு பெரிய எதிரின்னு நினைச்சோம். இன்னைக்கு நாங்க போய் வடமாநிலத்தை போகும்போது வெக்கி தலை குனிகிறோம். இந்தி பேச தெரியாம யாரோ ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு டெல்லி போய் யாரையும் பார்க்க மந்திரிகளை பார்க்கணும், பிரதமரையே பார்க்கணும்னா கூட இந்தி தெரியாம நான் எப்படி பாக்குறது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு மொழி எந்த மொழியாக இருந்தாலும் படிப்பதில் தவறில்லை, திணித்தால் தவறு. இதைத்தான் நாங்க சொல்றோம். இந்தி படிக்க நான் ஏன் சொல்றேன், படிக்க சொல்லுங்க. இல்ல இந்த ஒரு கருத்துல மட்டும்தான் திமுக பெரியாரோட இதுல நாங்க மாறுபடுறோம். பெரியார் என்ன, பெரியார் பெரிய கடவுளா? பெரியார் சொல்ல மாறுபடுது அவங்களுக்கு தான் கடவுள். என்ன அது அவங்களுக்குள்ள என்ன கூட்டு கடவுள்? பெரியார் மண், திராவிட மண், பெரியார் மண் அப்படின்ற ஒரு காலம். ஜான் பாண்டி மண் 1000 சொல்லிட்டாரு. பெரியார் மண் நீங்க பிறந்த ஊர் உங்க மண் தாங்க. பெரியார் மண்ணு ஈரோட்ல பிறந்தாருன்னா ஈரோடு மண்ணு அவருக்குள்ளது இல்ல. அங்க எல்லா ஜாதி சமுதாய மக்களும் நாய்க்கர் பூராங்க இல்ல. அவர் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். நான் படிக்கிற காலத்துல 3ஆம் கிளாஸ்ல 4ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது ஈவரா பெரியசாமி நாய்க்கர் தான் படிச்சிருக்கோம். பெரியார்லாம் நான் படிக்கவே இல்லை. பெரியார்னு இப்பதான் கொண்ட கலைஞர் பிள்ளை கூட பெரியார்னு அதிகமா புகழ் பாடல. இப்ப வேற வழி இல்லாம கொண்டாடுறாங்களா? என்ன இடம் எதுக்கு எடுத்தாலும் பெரியார் அதை சொன்னார், இது செத்து போனோம்னு சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க போலுக்கு. இவங்க என்ன மக்களுக்கு சொல்ல வராங்க? நல்ல செய்தியை சொல்லுங்க. நான் அதைத்தான் சொல்றேன். அதனாலதான் ஈரோடுல கூட நாம் தமிழர் ஓட்டு டெபாசிட் போனது காரணம் பெரியாரை விமர்சிச்சதுனாலதான். அதெல்லாம் பொய்யான கருத்து. அது ஒரு காரணம்லாம் கிடையாது. மக்களா முடிவெடுத்து போடுற ஓட்டை போய் இவர் சொன்னார் அவர் சொல்லலாம் கேட்க மாட்டேன். இப்ப மக்கள் மத்தியில நம்ம ஓட்டு போட சொன்னோம்னா அவங்க முடிவெடுத்து போடுறதா. நான் சொன்னாலும் நீங்க சொன்னாலும் ஓட்டு போடுறது கிடையாது. அது அந்த காலம். இப்போ பணத்துக்கு ஓட்டு போடுற காலம் ஆகி போச்சு. இப்போ காசுக்கு தான் ஓட்டு. அவரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஓட்டோ, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணனுக்கு ஓட்டோ, நான் திக்கு தொகுதியில ஜான் பாண்டியனுக்கு ஓட்டோ கிடையாது. பணம் கொடுத்தா ஓட்டு. எங்களுக்குன்னு ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு. தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எங்கிட்ட இருந்தாலும் கூட எங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதோட இன்னொரு கூட்டணி தருணத்துல எல்லாரும் சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும். அதான் சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அவர் மண் இவர் மண் சொல்லல. எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு. தமிழகத்துல காவி நுழையாததுக்கு காரணமே திராவிட மண் அப்படின்றதுனாலதான். அப்படிலாம் கிடையாது. அப்பவுமே அப்பெல்லாம் கோயில உடச்சிக்க வேண்டியதானே வச்சுக்காங்க. கோயிலுக்கு எல்லாருமே காவி கட்டி போறாங்க. ஐயம் கோயிலுக்கு கருப்பு கலரா கட்டிட்டு போறாங்க. அப்பவே இது தொட்டு பல நூற்றாண்டுகளா இருக்கு. இன்னைக்கு இல்லையே, பல நூற்றாண்டுகளா இருக்கு. இல்ல அதுதான் இத்தனை வருஷமா இங்க மக்கள் உள்ள பழனிக்கு நமக்கே தெரியும். பழனிக்கு போறாங்க, ஐயப்பன் கோவில் போறாங்க. இவ்வளவு 90% பேர் இங்க கடவுள் நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆமா. ஆனா அப்படி கடவுள் நம்பிக்கையில இருக்கிறவங்களே இங்க பிஜேபிக்கு ஓட்டு போடாத காரணம் என்ன? இவங்க விஷமரச்சாரம், பொய் பிரச்சாரம். ஏதோ ஒண்ணு தவறா திணிக்கிறாங்க சொன்னீங்களா? இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு அறியாத மக்கள் சிலவங்க கிராமத்துல இந்தியா ஒரு பெரிய எதிரி அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. அது முற்றிலும் தவறு. படிப்பை சிறைப்படுத்துவதும் கொடுமைப்படுத்துவதும் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வேண்டாம். படிக்கிறவங்க படிக்கட்டும், படிக்க கூடாதுன்னு சொல்லாங்க. அதே மாதிரி திணிக்கிறான்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பாங்க. அது நல்லது இல்லைன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மேல கடுமையான விமர்சனங்கள் வரிசையா வைக்கப்படுது. பொதுவா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லா விமர்சனங்களும் கண்டிப்பா வரதான். எந்த ஒரு அரசாங்கம் தான் சரி, அங்க மத்தியில பிஜேபி அரசாங்கம் தான் சரி, இங்க தமிழகத்து அரசாங்கமும் சரி. இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப ரொம்ப அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. இவங்க என்ன திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க. இடி ரைடு போகுது. இடி ரைடு போய் சொல்ற அதே அந்த 1000 கோடி ரூபாயை இவர் எப்படி முத நாளே சொல்றாரு? 1000 கோடி இல்ல, 40,000 கோடி. நீங்க முதல்ல 1000 கோடிங்கிறது பத்திரிகை செய்தியில பார்த்தேன். ஆனா 40,000 கோடிங்கிறது தான் ஈடி கண்டுபிடிச்சதாக தகவல் தான். அது உண்மையா பொய்யாங்கிறது அவங்க ஈடி தான் சொல்லணும், அவர் அண்ணாமலை அண்ணன் தான் சொல்லணும். நமக்கு அதை பத்தி தெரியாது. இன்னைக்கு பொறுத்த மட்டும் நான் இந்த டாஸ்மாக்ல ஊழல் இருப்பது என்பது உண்மை. அது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். சில இடத்துல 10 ரூபாய்க்கு விற்காங்க, சில இடத்துல 5 ரூபாய்க்கு. கடுமையா மறுக்கிறாரு அமைச்சர். மறுக்கத்தானே செய்வாரு.
அமைச்சர் அடிக்கடி இப்போ உள்ள போயிட்டு தான் எதுக்கு அவர் உள்ள போனாரு? ஈடியில் தானே போனாரு. அவர் எதுக்கு போனாரு? அவர் தம்பி ஏன் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு? நான் தான் நிரபராதின்னு போய் அசோக் போய் நேரா போய் ஈடியில் போய் நான் நிக்கட்டு போனேன். ஏன் ஒழிஞ்சிட்டு எழுதிங்க? எதுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வைக்கல போய் இப்போ ரைடு பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட் வைக்கல போய் நேற்று முந்தாண்டு போய் எதுக்கு முகில போய் ரோகிணி போய் எதுக்கு பாக்குறாங்க? உண்மைதான் கரப்ஷனே இல்லையா எதிர்கொள்ள. அப்போ நீ வந்து கோர்ட்ல போட்டு அந்த பணத்தை பூரா ஒரு நாள் ஒரு சிட்டிங் அவருக்கு 50 லட்சம் கொடுத்து நீங்க எதுக்கு பாக்குறீங்க? அப்போ தவறு இருக்க போய் தானே நீங்க போறீங்க. தவறு இல்லைன்னா நிராபதியாக எடுத்து பார்த்துடலாமே, எதுக்கலாமே. இடி என்பது வந்து அந்த இடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில வந்து ஒரு கைப்பாவையா இருக்கு. அவங்க யாருக்கு தேவையானது யூஸ் பண்றாங்க. பிஜேபின்ற ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தாங்கிட்ட வந்தா அவங்க தூய்மையான ஆயிடுவாங்க, வெளியில போனா அவங்க குற்றவாளி ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இடி பண்ற அதிகாரியை தான் கேட்கணும். இந்த கேட்டா சொல்ல முடியாது. இடி அதிகாரி தான் நான் டக்குன்னு சொல்லி விடுவேன். அது இடி அதிகாரி தான் அதுக்கு பதில் சொல்லி நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எதுக்காக வேண்டி அவங்க ரைட் பண்றாங்க, யார் வேணுங்கிற ரைட் பண்றாங்களா வேண்டாம் விடுறாங்களா அப்படிங்கலாம் எனக்கு தெரியல. அது அந்த இடி அதிகாரி கேளுங்க சொல்லுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க எதுக்கு ரைடு பண்ணணும்னு சொல்லி. இவங்க செய்தது தவறா இல்லையாங்கிறத அவங்க சொல்ல சொல்லுங்க. நாங்க வந்து முற்றிலுமா நிரபராதி அப்படின்னு ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க. நம்ம மந்திரி என்னுடைய நண்பர் தான் அவரு, செந்தில் பாலாஜி ரொம்ப க்ளோஸ் நண்பர் தான், நல்லவர் தான். ஆனா பட்டு இந்த ரைடு பண்ற விஷயத்துல வந்து ரைடு பண்றாங்கன்னா நான் நல்லா சொல்லிட்டு போங்களேன். நீங்க எதுக்கு போய் மறுத்துட்டு இப்படி பண்றாங்க ஏன் புலம்புறீங்க? புலம்ப வேண்டாங்கிறேன். சொல்லுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. வந்து ரைட் பண்ண என்ன அவங்களால புடுங்க முடிஞ்சுட்டு கேளு, என்ன எண்ணத்தை எடுத்துட்டு போயிட்டு கேளுங்களேன். ஏன் வாய் பேச மாட்டீங்க? நேரம் போய் வைக்கிற போய் பார்க்க போறீங்க. அப்ப ஏதோ தவறு, ஏதோ ஒரு தவறு. 40,000 கோடி 1000 கோடி 500 கூட அது எனக்கு தெரியல. ஊழல்ங்கிறது நடக்குது, அது நடக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாள் இருந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு. இந்த டாஸ்மாக பொறுத்தவரை நடக்கத்தான் செய்யும். அது நடக்காம இல்ல. திமுகன்னு இல்ல, இதுக்கு முதல்ல அதிமுக எல்லாரும் அந்த பிராண்டி கடை விஷயங்கள்ல வந்து டாஸ்மாக் விஷயங்கள்ல எல்லாருமே தவறு பண்ணிருக்காங்க. அதை தவற வந்து இன்னைக்கு இப்போ கெஜ்ரிவாலை பிடிச்சாங்கல்ல, ஆமா, அதுக்கப்புறம் தான் தீவிரப்படுத்துறாங்க. நீங்க பாக்கணும், இதுக்கு முன்னால யாரையுமே அவங்க டச் பண்ணல. இதுக்கு முன்னால அண்ணா திமுக ஆட்சி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருந்தது, டாஸ்மாக் இருந்தது. அப்போ வந்து யாருமே அவங்க ரெய்டு பண்ணல. ஆனா குற்றமா வாங்கி நிறுவனம் ஆகல இல்லையா? நிறுவனம் இதுல கெஜ்ரிவால் மேல கோர்ட்ல கேஸ் நடக்குது. மக்களுக்கு அதிருப்தி வந்துருச்சு. அதிருப்தி வந்து ஓட்டு போட்டு மாத்தி போட்டாங்கல்ல. அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு இவங்க புலம்புறாங்க. அது தப்பு. நான் என்ன சொல்ல, டாஸ்மாக்ல தவறு நடக்குது உண்மை. அது அவங்க யாருமே நான் தவறு செய்த களவாணி பேர் நான் களவாணன் என்னைக்கா சொல்லுவானா? சாதாரண ஒரு திருடன், செயின் திருடன், இல்ல பிக் பாக்கெட் அடிக்கிறவன், ஹவுஸ் பிரேக் பண்றவன், அவன்கிட்ட போய் நீ திருடான்னு கேட்டா எவன்கிட்ட சொல்லுவான்? சத்தியமா நான் திருடல, அந்த வீட்டுக்கு சும்மா போனோம்பா. அதே மாதிரி திருடங்க திருடம்னு சொல்ல மாட்டாங்க. அது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இல்லை. தமிழ்நாட்டுல இந்தியா உலகம் கூட அப்படித்தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்குள்ள காலகட்டத்துல டாஸ்மாக்ல தப்பு நடந்திருக்கும், நடக்கலன்னு சொல்ல முடியாது. எவ்வளவுங்கிறத அந்த ஈடி தான் சொல்லலாம், அந்த அதிகாரி தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. இதான் உண்மை. எவ்வளவு பணம்னு தெரியாது, ஆனா தவறு நடந்திருக்கிறது உண்மை. நடக்கலன்னு சொன்னா தவறு. அவங்க போய் சொல்றாங்க நடக்கும். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2026 தேர்தலுக்கான நீங்க எல்லாருமே எதிர்நோக்கி இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில மட்டும் இருந்தால் இந்த ஒரு வெற்றி கிடைக்குமா, இல்ல அதிமுகவோட இணைஞ்சாதால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்? நீங்க எல்லாரும் சேர்ந்தாதான் வெற்றி கிடைக்கும், தனித்தனியா வெற்றி கிடைக்கும். இல்ல அதிமுகவே ஒன்னாகணும். ஒட்டுமொத்தமா கூட்டணி, அது அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணியுடைய அரசியல் தான். கூட்டணி மீன்ஸ் வந்து கூட்டணிகள்லாம் சேர்ந்து யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்றாங்களோ அதன் அடிப்படையில ஓட்டு வாங்க முடியும். அப்போ கூட்டணி பலமா இருந்தா வெற்றி பெற முடியும். அது அதிமுக இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப புதுசா ஒரு கட்சி வந்து இருக்கிறது இல்லையா, நடிகர் விஜயோட கட்சி. அங்க ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கிறதுனால அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. நீங்க தான் மீடியால புஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் இப்ப வந்திருக்கிறாரு. இன்னும் ஒரு கத்துக்குட்டி தான். என்ன கேட்டா ஒரு கத்துக்குட்டி தான். இன்னும் வந்து அவர் எலெக்ஷனே கேம்பெயின் பண்ணல. எடுத்த உடனே நான் முதலமைச்சர் சொல்றவங்க, நீ உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க மீடியா தானே, நீங்களும் கூட முதலமைச்சர் ஆகலாம். எல்லாருக்கும் அந்த கனவுகள் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இப்பதான் வந்திருக்கிறாரு. பார்ப்போம். நான் பாக்குறேன், எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். தேர்தலே கேம்பெயின் பண்ணாம, தேர்தலே நிக்காம அதை எப்படி நீங்களும் நான் டிசைட் பண்ண முடியும்? மக்கள் முடிவு எடுக்கணும் இல்லையா? மக்கள் தானே ஓட்டு போடணும். இப்ப எங்க தென் மாவட்டங்கள்லாம் விஜய் கட்சிக்கு ஆளே இல்ல, சரிங்களா? இப்ப திருச்சிக்கு அந்த பக்கம் விஜய் கட்சிலாம் இல்ல. இந்த பக்கம்லாம் அதிகமா அவருடைய கட்சிக்கு ஆட்கள் இருக்காங்க. சென்னை இந்த சரௌண்டிங்கை வச்சுட்டு நீங்க எப்படி ஒரு டிசைட் பண்ணீங்க? மீடியா சர்வே பண்ணி பாருங்க. அவருக்கு எவ்வளவு வாக்கு 10 லட்சம் பேரை கூட்டினாருன்னே வச்சுங்களேன். 7 கோடி 20 லட்சம் பேர்ல 10 லட்சம்ங்கிறது ஒரு பிஞ்சு தான். ஒரு % கூட அரை பிஞ்சு தான், ஒரு பிஞ்சு. அப்போ அதை வச்சுட்டு நீங்க எப்படி? அதான் அவரும் கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்குறாருல. ஒருவேளை சிறுத்தைகள் இல்ல, அவர் ஓப்பனாவே சொல்ற, நான் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி மாநாட்டிலே சொல்றாரு விஜய். யாரு? விஜய்
ஹிஸ்டரியே நிக்கல, இவர் எப்படி பங்கு கொடுக்க முடியும்? என்னங்க நீங்க சொல்றது விஸ்தரமான? 2026 தேர்தல் நானும் தான் ஆட்சியில பங்குதாரன்னு சொல்றேன். இல்ல என்ன தப்பு? அது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அது அவங்க கேட்கறாங்க, கொடுக்காத மக்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனா திமுக கூட்டணி ஒரு பலமான ஒரு கூட்டணியா இருக்கு இல்லையா? பலம்னு சொல்ல அவங்ககிட்ட இருக்கிற கூட்டணி அப்படியே இருக்கு. அதுல இருந்து யார் வேணாலும் சேரவும் செய்யலாம், உடையும் செய்யலாம். அது சொல்ல முடியாது. அது அந்த தேர்தல் காலகட்டம் தாங்க சொல்ல முடியும். 2020 தேர்தல் நெருங்கும் போதுதான் அதை முடிவு பண்ண முடியும். இப்ப சொல்லவே முடியாது. இப்ப அந்த காலகட்டத்தில் சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன். இப்ப நேற்று கூட சட்டமன்றத்துல வேல்முருகனுக்கும் சண்டை இருக்கு. அவர் கேட்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல முடியல, இவர் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரி அவர் கொஞ்ச நாளாவே வேல்முருகன் கொஞ்சம் இல்ல அவர் உரிமையா கேட்கிற, அவர் என்ன கேட்கிற, தப்பா கேட்கல. என் தொகுதிக்கு மேம்பாட்டுக்கு ஒரு மந்திரியும் ஒண்ணு ஹெல்ப் பண்ண மாட்டேங்க, யாரும் உதவி செய்ய மாட்டீங்க, நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்து என்ன புரோஜனம்னு அவர் பேசினார். இதுல அவர் திமுக சின்னத்தெல்லாம் நின்னாரு, திமுகவுடைய சின்னத்துல நின்னாரு. திமுக தான் அவருடைய கூட்டணியில தான் இருக்காரு. இல்ல சொல்ல அதுக்காண்டி கேட்க கூடாதுன்னு சட்டம் இல்லையே. அவர் உரிமையை கேட்கிறாரு. கொடுக்கறதும் கொடுக்காதும் ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சருடைய. ஆனா முதலமைச்சர் அதை பான் பண்ணியிருக்காரு. நீ பேச சரியில்லைன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது தவறு தான். அதனால அவர் பிரிஞ்சு போயிட்டாரு அர்த்தமா? அப்படி கிடையாது. கூட்டணி என்பது வேறு, அவர் உரிமை என்பது அவர் உரிமையை கேட்கிறாரு, நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. இதுதான் நிலை. இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க புரிஞ்சுங்க. அதனால கூட்டணி என்பது இப்ப இருக்கிறவங்க திமுக இருப்பாங்களா, அங்கிருந்து வெளியில போவாங்களா, அல்லது அவரோட இன்னும் நிறைய கூட்டணியில் சேருமாங்கிறது அந்த 26 காலகட்டத்தில் தான் சொல்ல முடியும். இப்ப சொல்ல முடியாது. ஆனாலும் இங்க பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்களா? தமிழகத்தை ஏன் நீங்க பெர்சன்டேஜ் பாத்தீங்களா இல்லையா? 11% வந்திருக்குல்ல. வளர்ச்சியா இல்லையா? 6ல இருந்து 11 வந்திருக்கு. 6% மேல வந்துருக்குல்ல. அதுவும் கூட்டணி எல்லாம் சேர்ந்து 18% இருக்கட்டுங்க. வளர்ந்துருக்கா இல்லையா? உங்க பார்வையில சொல்லுங்க. உங்க மீடியா பார்வையில வளர்ந்துருக்குல்ல. வளர்த்தான் செய்யும். வளர்ந்துகிட்டே இருக்கு. வளரும். இதுதான் உண்மை. வளர்ந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா சொல்ல முடியாது. வளர்ந்துருக்கு. திராவிடத்தை எதிர்த்து இங்க ஒரு கட்சி வளர்றது பெரிய விஷயம் இல்லையா? அப்படியே எல்லாருமே திராவிடமா? திமுக மட்டும்தானே திராவிடம், அதிமுக மட்டும்தானே திராவிடம். மற்ற கட்சிகள் எல்லாம் திராவிடம் நினைக்கா பேசிட்டு இருக்காங்களா? மற்ற கூட்டணி கட்சிகள் எவனா நாங்க திராவிடம் சொல்றாங்களா? சொல்லுங்களேன். இல்லையே. அவங்க கட்சி அவங்க ஹைலைட் பண்றாங்க. இவங்க 2 பெரிய கட்சி தான் அவங்க 2 பேரும் நாங்க திராவிடம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் பூரா திராவிடம்னு சொல்லக்கூடாது. அதுதான் வரும். 2026 தேர்தலில் உங்களுடைய கண்ணோட்டங்கள், உங்களுடைய நிலைகள் என்ன செய்ய போறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக தற்கால அரசியல் நடப்புகள் இவற்றை பற்றி எங்களை விளக்கியதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.